தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தடைகள் என்பது உடைப்பதற்காகத்தான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். வக்பு சொத்துக்களை இஸ்லாமியர்களிடமிருந்து பறிக்கும் சதி அரங்கேறியுள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்க மறுப்பது கண்டனத்திற்குரியது என்று கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் வரும் 13ஆம் தேதி வைசிக ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக தகவல் வெளியுள்ளது. குற்றாலத்தில் வரும் 16ஆம் தேதி சாரல் விழா தொடங்க உள்ளதாக மாவட்ட கலெக்டர் தகவல் தெரிவித்துள்ளார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 3 நாட்கள் நிற்காது என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வார விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்வோர் கவனத்திற்கு இரவு 11 மணிக்கு தாம்பரம் திருச்சி இடையே முன்பதிவில்லா ரயில் இயக்கப்பட உள்ளது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு பகுதிக்கு இன்று நேரில் சென்று பிரதமர் மோடி பார்வையிட உள்ளார். சாலையை மறித்து யாரை மகிழ்விக்க கார் பந்தயம் என்று சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு எதிராக வடசென்னையில் போராட்டம் நடத்த அதிமுகவுக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு சிலரின் தவறுகளால் காவல்துறைக்கு களங்கம். போலீசார் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்று மதுரை கமிஷனர் அறிவுறுத்தியுள்ளார். வினேஷ் போகத் போல் போராட வேண்டும் என்று மாணவர்கள் மத்தியில் முதலமைச்சர் எழுச்சி உரையாற்றியுள்ளார். சமூக ஊடகங்களுக்கும் ஒழுங்குமுறை விதிகளை கொண்டு வர வேண்டியது அவசியம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் மீனவர்களும் இந்தியர்கள்தான் இலங்கையோடு பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வை எட்ட வேண்டும் என்று இபிஎஸ் பேசியுள்ளார். ஹரியானாவில் உள்ள பள்ளிகளில் ஆகஸ்ட் 15 முதல் குட் மார்னிங் சொல்வதற்கு பதில் ஜெய்ஹிந்த் என்று சொல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர் சமுதாயத்திற்காக வெற்றி பெற நானும் நமது திராவிட மாடல் அரசு இருக்கும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்காக 3 கொடிகள் வடிவமைக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு டாக்டர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் கருணாநிதியின் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பற்றி பேசி மாணவர்களை முதலமைச்சர் ஊக்குவித்தார். சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை மணல் பரப்பில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற ரூபாய் 48 லட்சத்தில் 3 நவீன வாகனங்களை வாங்க சென்னை மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மக்களவைத் தலைவர் ராகுல் காந்தியை பாரிஸ் ஒலிம்பிக்கில் சாதித்த மனுபாக்கர் சந்தித்து வாழ்த்து பெற்றார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்டில் தென் ஆப்பிரிக்கா 357 ரன்கள் குவித்துள்ளது. சென்னையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 600 உயர்ந்து ஒரு பவுன் 51,400க்கு விற்பனையானது. தமிழக கடலோர பகுதிகளில் 9 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.